மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக ஏசாயா 43 அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். அதாவது இன்னைக்கு நீங்க ஜெபத்துல குறைந்திருக்கலாம், வேத வாசிப்புல விசுவாசத்துல குறைந்திருக்கலாம், ஒரு விரக்தியில இருக்கலாம். என்ன எனக்கு ஒரு காரியமும் நடக்கவே மாட்டேக்கே அப்படின்னு நீங்க விரக்தியில இருக்கலாம், ஒரு மன சோர்வுல இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக போராடி போராடி நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மறுபடியும் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சரி, இந்த விசுவாச சோர்வை எப்படி மேற்கொள்ளலாம்? ஆண்டருடைய பாதத்துல அமர்ந்து, ஏசப்பா, நான் மனம் சலித்து போனது உண்மைதான் அப்படின்னு உங்களை தாழ்த்தி நீங்க ஆண்டர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் மறுபடியும் இந்த விசுவாசத்துல பெருக செய்வார். இன்னும் ஒரு விஷயம், என்னை பலப்படுத்துங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் ஒளிந்து போகாதபடி காத்து கொள்வார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் உங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவியினால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.